ஹாய் கைஸ், இது உங்கள் வேணும் ஸ்பாட்டாக உங்கள் சாம் ப்ரோ. ஸ்கில் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கலாம். நம்ம போடுற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக ஸ்மார்ட் டான் வரும். ஸோ ஈஸியாக வீடியோஸ் பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேப்ளேட் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ட் அக்கிலியஸ். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பேப்ளேட் தான் ஜெஸ்ட் அக்கிலியஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்களா லேயர் சிப்பு. ஓகே, இதுதான் நம்மளுடைய டிஸ்க்கு. ஓகே, நம்ம டிரைவர் பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா, அட்டாக்கு, டிஃபென்ஸு, பேலன்ஸ். நம்ம பேலன்ஸ்ன்றாங்கன்னா பேலன்ஸ் வச்சே போவோம். இதுதான் நம்மளோட டிபி சிப்பு ஜெஸ்ட் அக்கிலியஸ். அடுத்து ஒரு டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் லேயர் பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து அட்டாக்கு பார்த்திங்கன்னா ஸ்வாட் இருக்கா. ஸோ இது வந்து டிஃபென்ஸ் ரிங்கு, டிஃபென்ஸ் லேயர். இதில் ஷீல்டு மாதிரி இருக்கும் நமக்கு, 2 ஷீல்டு 2 ஸ்வாட். ஓகே, நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஓகே, இல்லை அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போது அவ்வளோதான் போட்டு இப்போ ஒரு திருவுனா முடிஞ்சு போச்சு. திருப்பு மாட்டிக்கோ. இங்கே சரிங்க, ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரைட் சைடு சுற்றுறப்பே, ஆனால் நம்ம ரைட் சைடு செட் பண்ணி வச்சுருக்க லான்ச்சர் எடுத்துப்போம். ரைட்டுன்னு போட்டிருக்கா. ஓகே, நம்ம வந்து இது பேலன்ஸ்லேயே வைப்போம், ஏன்னா ஒரு பேலன்ஸ் டைப்பே தான். ஸோ அதனால் ஆரம்பிக்கும் போது நம்ம பேலன்ஸ்லேயே வச்சு ஆரம்பிப்போம். 3, 2, 1 கோ. ரொம்ப ரொம்ப வேகமாக போகுது. நல்லா அக்ரெசிவாக சுற்றுறான். ஓகே, கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு இப்போ. அவ்வளோதான், ஸ்லோ ஆகிட்டாப்பில். அவ்வளோதான், நின்று போச்சு. சரிங்க, நம்ம வந்து வேறு மோடு மாற்றி பார்ப்போம். அப்போ காலையே போட்டுக்கிட்டேன்ப்பா. இங்கே இருங்க, மோடு மாற்றுவோம். ஐக்கு வந்துரு. வந்துரு. நகம் இல்லாதது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது தெரியுமா, வரமாட்டேங்குது. ஓகே, தெரியுதா? ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாமினாவில் வச்சுருக்கோம். ஸோ அப்படியே சின்ன ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை லான்ச் பண்ணி பார்ப்பேன் அப்படி. 3, 2, 1 கோ. ஓகே, பெருசாக சுற்றலை. நம்ம கிராஸ் ஆகிட்டதுனால கொஞ்சம் அப்படியே மூமெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதான் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக சென்டருக்கு போக ஆரம்பிச்சிட்டான். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக மற்ற இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டிபியில் வந்து இது நம்மளோட 2வது டிபிவே. நம்மகிட்ட 2 சர்ஜ் இருக்குது. இது வந்து நம்மளுடைய டிபியில் 2வது பேப்ளேட்டாக நம்ம ஜெஸ்ட்டு தான் வாங்கியிருக்கோம், ஜெஸ்ட் அக்கிலியஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு அவசரமான அன்பாக்சிங் கைஸ். ஏன்னா நம்மளோட கேம் வந்து டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம போட வேண்டிய வீடியோ பார்த்திங்கன்னா போக்கிமான் தான். பட் என்னாச்சுன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த வீடியோ ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அதனால் எஸ்எஸ்டி வந்து கரப்டானதுனால ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த வீடியோ ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கேம் விளையாடி இப்போ ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி மற்ற கேம்ஸுமே இப்போ சோலோ லெவலிங் பேக்கப் இருக்கும், அதனால் பிரச்சனை கிடையாது.
ஆனால் அந்த நருட்டோ வந்து நம்ம ஃபைனல் ஆர்க்கு வரப்போகிற நிலமையில இருந்தோம். ஸோ அதுதான் இப்போ எனக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. ஸோ போக்கிமான் வந்து இவ்வளோ நேரம் நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பேக்கப் டெலிட் பண்ணி விளையாடி ஓரளவுக்கு வந்துட்டேன். நம்ம இந்த பில்லு பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வரைக்கும் வந்துட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நான் அடுத்து அது வேறு ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டர் மாறும். ஸோ அடுத்த வாரம் தான் நம்ம வந்து போக்கிமான் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா பேப்ளேட் வாரம். ஸோ நம்ம இன்னுமே பார்த்திங்கன்னா 2 பேப்ளேட் இருக்குது. அது என்னென்னு ஒன்று ஒன்றா அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ரொம்ப நேரம் சுற்றுச்சு. ஆனால் ஸ்டாமினா டைப்பு ஒர்த்து தான். ஸ்டாமினாக்கு பேலன்ஸ் தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நம்ம இது மோடு மாற்றுறதுக்கு பதிலாக டைரக்ஷனும் சேர்த்து மாற்றி பார்ப்போம். இல்லைனா மோடே மாற்றலாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ லோ மோடில் விட்டோமா, இப்போ ஹை மோட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இவன் அப்படியே திருப்பி இந்த சைடு போடணும். போட்டுட்டு இவனை இப்படி வச்சு லாக். இப்போ நம்ம போட போகிறது டிஃபென்ஸ். ஓகே, ஒழுங்காக லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிஃபென்ஸை போட்டு சுற்றி பார்ப்போம் எப்படி சுற்றுதுன்ட்டு. ஆனால் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. ஹை மோடு போட்டிங்கன்னா அந்த ஷிப்பு அந்த லேயர் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. நல்லா ஸ்பீடு எடுக்கிறோம். ஆனால் அந்த பேப்ளேட் நல்லா வெயிட்டு தான் கைஸ், செம வெயிட்டு. இவன் அல்டிமேட் வாட்டரேக்கு வெயிட் ரொம்ப கம்மி. இவன் ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கான். அந்த டிஸ்க்கு நல்லாவே மெட்டல் டிஸ்க்கு ரொம்ப நல்லா வெயிட்டு கொடுக்குது ப்ரோ. பார்த்தீங்களா ப்ரோ, சம்மந்தமே இல்லாமல் ப்ரோன்ற வார்த்தை வரும், ஸ்டெத்துக்கு வரும் வாயில். இதோ ஃபோன் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமே இல்லாமல் வரும். ஓகே, இதுவுமே ஸ்டாமினா மாதிரி நல்லா ரொம்ப நேரம் தான் சுற்றுது. பரவாயில்ல. ஸோ அதான் மறுபடியும் கேம் விளையாடிட்டுருக்கேங்க. போக்கிமான் வந்து இப்போ நம்ம போன வீடியோ கிட்ட வரைக்கும் வந்துட்டேன். ஸோ இன்னும் வந்தால் பில்லு பார்த்தாச்சு. ஸோ அடுத்து சேவ் பண்ணிட்டேன். என்னென்னா நம்ம போன கேம் ஃபைலில் வந்து நமக்கு சார்மாண்டரும் கிடச்சான், அப்புறமா பல்புசாரும் கிடச்சான் வைல்டில். இந்த தடவை 2 பேருமே வைல்டில் கிடைக்கல. நான் வந்து அந்த போக்கிமான் பிடிச்சி ட்ரைனர்ஸ் கொடுப்பானுங்களே, அப்படி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் ரொம்ப மைண்டு ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டுருச்சு. நேற்று நைட்டு 12 மணிக்கு உட்காந்து 2 மணி வரையும் உட்காந்து கிரைண்ட் பண்ணாங்க. 2 மணி நேரத்தில் ஸ்பீட் ரன் பண்ணேன். சரி ஓகே, அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், கைட்டிட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேப்ளேட் பார்த்தீங்கன்னா டியூவல் டைரக்ஷனில் சுத்தம். ஸோ இப்போ நம்ம வந்து ரைட்டு பண்ணிகிட்டு இருந்தோம்ல, இப்போ லெஃப்ட் ட்ரை பண்ணலாம். டிஸ்க்கு வச்சு பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறேன். இங்கே இன்னொரு மெட்டல் ரிங்கு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இப்போ இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்னும் வரல. இது வந்து உள்ளே போகணும், அது வெளில வரணும். ஏன் ஆக மாட்டேங்குது? இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே இதுக்கு. ஓகே, லாக் ஆகிடுச்சு. சூப்பர். இருங்க, ரிவர்ஸ் வருதான்னு இருக்கும் செக் பண்ணிப்போம். ஓகே ஓகே, வருது. பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஸ்விட்ச் ஆகிடுச்சு. அந்த சைடு மேலே தூக்கிட்டு இருந்தது, இப்போ இந்த சைடு அது கீழே இறங்கி இந்த சைடு மேலே வந்துச்சு. இப்போ இந்த ரிங்குமே நம்ம மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, வச்சாச்சா. ஓகே, இப்படி இருந்தது முன்னே. ஸோ இப்போ அப்படியே இப்படி திருப்பி இந்த சைடு செட் ஆகிற மாதிரி நம்ம அலைன் பண்ணணும். A few moments later. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி வச்சுட்டிங்களா, அவ்வளோதான் லாக்கு.
ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோம். ஒரு சின்ன அலைன்மெண்ட் மிஸ் ஆனதுனால அது ஒழுங்காக லாக் ஆகாமல் பிடிங்கிட்டு வந்துருச்சு. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் உட்காந்து நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். இப்போ வந்து லாக்கை போட்டு அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டிஃபென்ஸில் போடுவோம். டிஃபென்ஸ் அட்டாக்கில் தானே டிஃபென்ஸ் போட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம அட்டாக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்டாக் தான் போட்டோனோ. சரிங்க, டிஃபென்ஸ்லேயே போடுவோம். அட்டாக் தான் போன தடவை வச்சேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லார் லான்ச்சரில் நம்ம லெஃப்ட் மோடு வச்சு போடுறோம். 3 2 1 ஷூட். ஓகே, இப்போ லெஃப்ட்டில் நல்லா சுற்றுது. ரைட் அண்ட் லெஃப்ட்டு நல்லா அழகாக போகும். ஓகே, ரொம்ப நேரமாக சுற்றுறான். நம்ம வந்து இதை அடுத்த வீடியோவில் பொறுமையாக என்னென்னு பார்த்துப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதோட முடிச்சுக்குவோம். அது பார்த்திங்கன்னா அட்டாக்கு, டிஃபென்ஸுன்றீங்க நிறைய மோடு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் ஒவ்வொரு வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு இங்கே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். டாடா கைஸ்.